அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கொங்கு வேளாளர் கண்ணகுல தெய்வமான அப்பத்தாள் கோயில். இப்போது நீங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பது காவல் தெய்வமான கருப்பணசாமி. முன்பு நீங்கள் முன்பகுதியில் உள்ள விநாயகரை தரிசித்தீர்கள். இப்போது பார்த்து கொண்டிருப்பது காவல் தெய்வமான கருப்பணசாமி. இது கோவிலின் முன்புற தோற்றம், நுழைவாயில் மற்றும் அதன் மேல் இருக்கின்ற சிறிய கோபுரம். அனைவரும் தவறாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மேலும் சிறந்த காணொளிகளை உங்களுக்கு தருவதற்கு மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவிலின் முன்புறம் உள்ள சிறிய கோபுரம் மற்றும் நுழைவாயிலை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது கோவிலின் நுழைவாயில். அதன் மேலே உள்ள சிறிய கோபுரம். இப்போது நீங்கள் காண்பது சிப்பந்திமார்கள் என்னும் தெய்வங்கள். சிப்பந்திமார்களை நீங்கள் தரிசிக்கிறீர்கள். இது கோவிலின் மேலே இருக்கின்ற விமானம். ஆனால் நாம் இதை கோபுரம் என்று அழைப்போம், ஆனால் இது விமானம். தற்போது வலம் வரும் இடத்திலே முதலாவதாக இருக்கின்ற விநாயகரை நாம் தரிசிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குரு பகவான். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக ஓம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இது கோவிலின் பின்புறம் இருக்கின்ற மண்டபம். இப்போது நீங்கள் தரிசிப்பது லிங்கோத்பவரை. இப்போது நீங்கள் லிங்கோத்பவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் தரிசிப்பது மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவரை இப்போது நீங்கள் தரிசனம் செய்கிறீர்கள். ஓம் வேதாத்மகாய வித்மகே கிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரசோதயாது. இப்போது நீங்கள் தரிசிப்பது சண்டிகேஸ்வரர். இப்போது நீங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பது துர்கை அன்னையை. அன்னை துர்கா தேவியை இப்போது நீங்கள் தரிசனம் செய்கிறீர்கள். இப்போது நீங்கள் காண்பது கோயிலின் வெளிப்புற சுவர், மதிர்ச்சுவரை பார்த்தீர்கள். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், இங்கே தம்பதிகளாக அப்பத்தாள் சுவாமிகள் அருள் பாலிக்கிறார்கள். மற்ற கோயில்களில் பார்த்தால் பெண் தெய்வம் மட்டும்தான் இருக்கும். இங்கே தாய் தந்தையர் இருவரும் தம்பதிகளாக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள். இது இந்த கோயிலின் தனிப்பட்ட சிறப்பாக உள்ளது. தாங்கள் இப்போது அப்பத்தாள் சுவாமிகளை தரிசனம் செய்கிறீர்கள். அவர்களுக்கு இருமருங்கிலும் விநாயகப் பெருமானும் முருகப் பெருமானும் வீற்றிருக்கிறார்கள். இப்போது தாங்கள் காண்பது மகாலட்சுமி.
இப்போது தாங்கள் காண்பது கோயிலின் விமானத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதை நாம் கோபுரம் என்று அழைப்போம். ஆனால் இது விமானம். விமானத்தை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது கோவிலின் வெளிப்புறத்திலே இருக்கின்ற வாசல் மற்றும் நுழைவாயில் வளைவு. இது முன்பகுதி நுழைவாயில் வளைவு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. மேலும் அனைவரும் இந்த காணொளியை பார்ப்பதற்காக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.